வணங்கி இந்த ஒரு மாலை வேளையில் இந்து என்ற உணர்வுடன் இங்கு கூடியுள்ள அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் எனது முதற்கண் வணக்கம். பிரிக்கவே முடியாது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திமுகவும் இந்து விரோத போக்கும் தான். ஒரு விதை நல்லா இருந்தா அப்படி மட்டும்தான் அந்த மரம் நல்லபடியா வளரும். திமுகவோட விதையே விஷ விதை, அது அண்ணாதுரை. ஒரு விஷ விதை இன்னைக்கு ஒரு மரமா விஸ்வரூபம் எடுத்திருக்கு, விஷ மரமா விஸ்வரூபம் எடுத்திருக்கு. அடியே கள்ளி மீனாட்சி உனக்கு எதுக்கடி மூக்குத்தி அப்படின்னு கேட்டவன் அண்ணாதுரை, சரியா? அத இன்னைக்கு அந்த விஷத்தை உறிஞ்சு உறிஞ்சு குடிச்சு வளர்ந்தவன் தான் கருணாநிதி. திருவரங்கநாதனையும் தில்லை நடராஜனையும் பீரங்கியால் துளைக்கும் என்னாலோ அண்ணாலே பொன்னான்னு சொன்னாங்க. இந்து என்றால் கீழன்னும் குண்டா இறங்கினா காட்டு மேலாண்டி தரணும். அவங்க அமைச்சர் அந்தியூர் செல்வராஜ் நெத்தியில குங்குமம் வச்சுட்டு போனதுக்கு என்ன நெத்தியில இருந்து ரத்தம் வழியுதுன்னு கேட்டவன். அதே மாதிரி நம்ம ராமர் சேது பாலத்தை பார்த்து கிண்டல் அடிச்சு ராமர் எந்த காலேஜ்ல இன்ஜினியரிங் படிச்சாரு அப்படின்னு கேட்டவங்க. அதாவது விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணா முளைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி முளைச்ச சொரதான் உதயநிதி. தமிழ்நாடு முற்போக்கு சங்க எழுத்தாளரோட மாநாடு, சனாதன ஒழிப்பு மாநாட்டுல இந்த மாநாட்டோட தலைப்பே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சனாதன எதிர்ப்பு மாநாடுன்னு பேர் வைக்கல, சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு வச்சிருக்கீங்க. கொசு, டெங்கு, மலேரியா இதையெல்லாம் எதிர்க்க கூடாது, ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னவன் தான் உதயநிதி. அதே இதுல வந்தவங்க தான் இன்னைக்கு பொன்முடி. இன்னைக்கு பேசுறது புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடியே பெண்களை ரொம்ப இழிவா கேவலப்படுத்தி பேசியிருக்காங்க. ஓசி பஸ் அப்பவே பொன்முடியோட சட்டையை பிடிச்சு உங்க அப்பா வீட்டு காசுல பஸ் வருதுன்னு கேட்டிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு பொன்முடி இந்த மாதிரி பேசியிருக்கவே மாட்டான். 2026 எலெக்ஷன்ல கண்டிப்பா ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கு விழுகாது. திமுகவோட தோல்வி கண்டிப்பா நிச்சயம். ஆழ்வார்களும் நாயன்மார்களும் போற்றி வளர்த்த சைவத்தையும் வைணவத்தையும் கேவலமா பேசிய பொன்முடிய உடனடியா கைது செய்யணும். பொன்முடியோட அமைச்சர் பதவிய பறிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். மேற்கு வங்காளத்துல இந்து எழுச்சி இல்லாதனாலதான் தினம் இந்துக்கள் வெட்டப்படுறாங்க. இந்துக்களோட சொத்துக்கள் சூறையாடப்படுது. தமிழகத்துக்கும் மேற்கு வங்காளத்தோட நிலை வேணுமா அப்படின்னு நம்ம எல்லாருமே சிந்திக்கணும். இந்துக்களே, வீட்டுக்கு ஒருவரை இந்து முன்னணிக்கு அனுப்புவோம், இந்து மதத்தை காப்போம்னு சொல்லி வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீராம். இந்து முன்னணி பேரியக்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர்